ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து அகெயின் சாப்டர் 9ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 1. இது வந்து இப்போது கேட்குற கொஷின் வந்து ஃபஸ்ட்டு டைம் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் 2019 வந்த கொஷின். இந்த புக்கு போட்ட புதுசில் கேட்டால் ஃபஸ்ட்டு பப்ளிக் கொஷின். Evaluate integral over 0 to infinity e power minus ax x power n dx. இதோட வேல்யூ கேட்டாங்க. இது நமக்கு தெரியும், இது காமா இன்டெக்ரலோட ஃபார்முலா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடை கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபார்முலா எழுத முடியாது. ஃபார்முலாவுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் ஒன்று இருக்கும், அதை எழுத போகிறோம். ஸோ இப்போ கொஸ்டின் ஐன்னு எடுத்துக்கிடுவோம். இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax x power n dxன்னு. இதில் எக்ஸ் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் லெட்டர் ax, அதை வந்து டீன்னு அஷ்யூம் பண்ணிக்கிடுவோம். அப்போ இப்படி அஷ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் என்ன வரும், t/aன்னு வரும். அப்புறம் ax-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் a மட்டும்தான் இருக்கும். t-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt/dx வந்துடும். அப்போ dtயோட வேல்யூ a இன்ட்டு dx, இல்லை dt/aவோட வேல்யூ, இந்த a அங்கிட்டு கொண்டு போவோம், dx இங்கிட்டு கொண்டு வருவோம். dt/aவோட வேல்யூ dx. ஸோ இதெல்லாம் ரஃப் ஒர்க்கில் நம்ம தனியாக வச்சுக்கணும். இதையும் எழுதி காட்டணும். ஆன்சர் பண்ணும்போது என்னெல்லாம் மாறுதுன்னு பார்ப்போம். இன்டெக்ரலோட லிமிட் மாறுமானா மாறாது. ஏன்னா நீங்கள் எக்ஸுக்கு 0 போட்டால் a இன்ட்டு 0 0, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் a இன்ட்டு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. அப்போ லிமிட் அதே தான் இருக்கும். e பவர் மைனஸ் axக்கு பதிலாக tன்னு எழுதணும், எக்ஸுக்கு பதிலாக t/aன்னு எழுதணும். பவர் n, dxக்கு பதிலாக dt/aன்னு எழுதணும். அப்போ கவனிச்சுக்கோங்க, இன்டெக்ரல் 0 to infinity, இந்த t பவர் n இருக்கா, இந்த t பவர் n அப்படி எழுதுங்க, a பவர் n தனியாக எழுதணும். இந்த dt/aவும் தனியாக இருக்கும். பை இங்கிட்டு e பவர் மைனஸ் t, இந்த பையில் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் வெளியே கொண்டு வர போகிறேன். a பவர் n-ஐயும் ஏவையும் வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ a பவர் n-ம் இது ஒரு பவர் 1 இருக்குது, அப்போது n+1ன்னு வந்துடும். ரிமைனிங் 0 to infinity e பவர் மைனஸ் t t பவர் n dt. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும் இந்த சம்மில். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இது மொத்தம் சேர்ந்து n ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். இந்த t பவரில் என்ன இருக்கோ அந்த ஃபேக்டோரியல். ஸோ இந்த மொத்த டேர்மோட ஆன்சரை n ஃபேக்டோரியல்னு டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஏன்னா அது 2 மார்க் கொஸ்டின் லெவல், தனியாக அதை நீங்கள் மறுபடியும் சால்வ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கிடச்சிருக்க ஆன்சர் n ஃபேக்டோரியல் பை a பவர் n+1. இவ்வளோ தான் 2 மார்க் கொஸ்டின் லெவலோட ஆன்சர். இது தனியாக சால்வ் பண்ணுறது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். ஸோ அது இப்போ தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 2, இதுவும் 2 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக இது 5 மார்க் லெவலில் கேட்குற கொஸ்டின். ப்ரூவ் தட் இன்டெக்ரல் 0 to π/2 f ஆஃப் sin x. இந்த கொஸ்டின் எல்லாமே புக்கில் இருக்க கொஸ்டின் தான். ஏன்னா இது வந்து நார்மல் பப்ளிக்கில் கேட்ட புக் பேக் கொஸ்டின். f ஆஃப் cos x dx ஆன்சர் வந்து π/4ன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம முதல் என்ன பண்ணுவோம், இந்த LHS வந்து அப்படியே எடுத்துக்கிடுவோம். ஜென்ரலாக இது ப்ரூவ் தட்னு இருக்காது புக்கில், எவாலுவேட் தான் இருக்கும். ஏன் ப்ரூவ் தட்னா 2020 பப்ளிக்கில் வந்து கொரோனா டைமில் கேட்டதுனால அந்த ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக ப்ரூவ் தட்னு தான் நிறைய கேட்டாங்க, ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம், ஜென்ரலாக ஐன்னு எடுத்தே சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டினை பார்த்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடை காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இங்கே யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி a வேல்யூ 0, b வேல்யூ π/2, ரெண்டையும் ஆட் பண்ணாலும் π/2 தான். அப்போ a+b வந்து π/2. எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸு வந்து 3 இடத்துல இருக்கா, 3 எக்ஸையும் எடுத்துகிட்டு ஒரு குட்டி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. எக்ஸை எடுத்ததுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டாச்சு. இந்த 3 இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி -xன்னு எழுத போகிறேன். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. எக்ஸ் வில் பி ரீப்ளேஸ்டு பை அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம், லிமிட் 2ஐயும் ஆட் பண்ணுறோம். a இடத்துல 0 இருக்குது, b இடத்துல π/2 இருக்குது. ஆட் பண்ணி -x போடணும். அப்போ π/2 - x தான் வரும். ஆட் பண்ணால் π/2, ஒரு -x போடணும். ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 0 to π/2 sin 90 - θ, π/2னா 90 டிகிரி. sin 90 - xன்னு இருந்தால் cos xன்னு மாறிடும். அப்போது f ஆஃப் cos x
அப்போ என்ன அர்த்தம்? sin x இருக்கிற இடத்துல cos x, cos x இருக்கிற இடத்துல sin x அப்படின்னு மாறிடும். கொஸ்டினை கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். கொஸ்டினில் எங்கெல்லாம் sin x இருந்ததோ அங்கெல்லாம் cos x. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 2 நான் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டுலேயுமே லெஃப்ட்டில் பாருங்கள் i ப்ளஸ் i தான். ஏன்னா ஃபஸ்ட்லேயும் i தான் இருக்குது, செகண்ட்லேயும் i தான் இருக்குது. ஆனால் ரைட் சைடு பார்ப்போம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தா 0 to π/2 f of sin x by f of sin x ப்ளஸ் f of cos x அப்படின்னு இருக்குது dx. செகண்டில் பாருங்கள் 0 to π/2 மேலே வந்து f of cos x இருக்குது, பையில் f of cos x ப்ளஸ் f of sin x dx. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் செக் பண்ணுவோம். ஈக்குவல் டு இங்கே 2i, இந்த சைடு 0 to π/2 இருக்குது, dx இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பை போட்டேன், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், f of sin xையும் f of cos xையும். ஏன்னா பை ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டுலேயுமே பை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ பையை வந்து ஒரு டைம் எழுதினாலே போதும். எதனாலும் ஃபஸ்ட் எழுதலாம், sin xோ cos xோ. இப்போ இது ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கனால கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 வெறும் 1 தான் இருக்குது உள்ள dx. 1 இன்டெகிரேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் வரும். லிமிட் 0 to π/2. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக π/2ன்னு அப்ளை பண்ணணும், மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணணும். இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 2i ஈக்குவல் டு π/2. அப்போ i ஈக்குவல் டு π/2 பை இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 4 ஆயிரும். ஸோ 45 டிகிரி π/4. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, அதனால் இங்கே ஹென்ஸ் போர்டு போடுறேன். பட் இனிமேல் உங்களுக்கு வர்ற எக்ஸாம்ஸ்லலாம் வந்து ப்ரூவ் தட்னு கேட்க மாட்டாங்க, எவாலுவேட் தான். ஹென்ஸ் ப்ரூவ்டுங்கிற வேர்டு மட்டும் தேவையில்லை. தேர்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் வந்து நமக்கு இருக்க 9th சாப்டரில் ஒரே ஒரு ஈஸியான கொஸ்டின்னா அது டாப் லெவலில் ஈஸி கொஸ்டின் ஒன்று தான். ஸோ இதையும் கேட்டிருக்காங்க. இதை வந்து ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் ஸ்டார்டிங்கில் எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் π/2 to π/2 x into cos x dx. இப்போ இந்த x into cos x இருக்கு இல்லையா, அதை வந்து f of xன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த லிமிட் வருங்க, ரெண்டு சேம் லிமிட் தான், பட் ஆப்போசிட் சைன். இந்த மாதிரி இதுக்கு தான் இப்படி எடுக்கணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ண என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு மைனஸ் எக்ஸ் வந்துடும், காஸ்க்குள்ளே ஒரு மைனஸ் எக்ஸ் வந்துடும். காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா தான். அப்போ இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும், இது மட்டும் ப்ளஸ் ஆயிரும். எக்ஸு காஸ் எக்ஸோட ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த மைனஸ் வெளியில் வந்துருச்சு. இப்படி உள்ளே இருக்க மைனஸ் வெளியில் வர்ற மாதிரி நம்ம க்ரியேட் ஆச்சுன்னா எஃப்க்கு பேர் வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இன்டெக்ரலோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். அப்போ கொஸ்டின் எழுதிட்டு அந்த இடத்துல 0ன்னு போட்டால் போதும். ஸோ இந்த மொத்த ஆன்சருமே நமக்கு என்ன தான் வரும், 0. ஸோ இன்டெக்ரல் ஈக்குவல் டு 0. இதுதான் 2 மார்க் லெவலில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஸ்டார்டிங் இயர்ஸில் இப்படி தான் கேட்டாங்க. இப்போ 3 மார்க் பார்ப்போம். ஸோ ஒரு பப்ளிக் ஃபேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லெவல்லையாவது ஒரு 3 மார்க் லெவல் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பை யூஸிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல் எவாலுவேட். ஜென்ரலாக எவாலுவேட் தான் கேட்பாங்க. இன்டெக்ரல் 0 to 3 மாடுலஸ் x minus 1 dx. சொல்யூஷன். இப்போ இந்த மாடுலஸ் x minus 1 வந்து 0லேருந்து 3 வரைக்கும் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு என்னென்னா முக்கியமானது மாடுலஸ் வந்துட்டு அதை உடனே எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 1 வரும். நம்ம கொடுத்த சம்மில் வந்து 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கா, ஸோ 0வையும் 3 எழுதிக்கிட்டு இந்த 1 வந்து நடுவில் வருமா வராதான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். வரும், வர்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்படி எழுதின உடனே இந்த 1 எடுத்து எழுதணும். எழுதின உடனே இன்டெக்ரலோட லிமிட்டு பாருங்கள், 0லேருந்து 1, 1லேருந்து 3 அப்படி மாறிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் மாடுலஸை விட்டுட்டு எழுதுனீங்க, இந்த இன்டர்வலில் மாடுலஸை விட்டுட்டு எழுதும்போது முன்னாடி மைனஸ் போடணும். ரைட் சைடு வர்ற இன்டர்வலில் மாடுலஸை விட்டுட்டு மைனஸ் போட வேண்டாம். அப்போ இதை பேசிக்காக வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. இன்டெக்ரல் ஈக்குவல் டு அதான் i ஈக்குவல் டுன்னு போட்டுக்கோங்க. கொஸ்டினை வந்து ரெண்டாக பிரித்து எழுதுவோம். 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு ஆன்சர், அப்புறம் 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு ஆன்சர்.
ஏன் 1 போட்டோங்கிறத நான் மேலே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு மாடுலஸை விட்டுட்டு தான் எழுதணும். 2 இடத்துலையுமே மாடுலஸை விட்டுறணும். மாடுலஸை விட்டுட்டால் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். வெளியில் மைனஸ் போடணுமா போடக்கூடாதா அப்படின்னா ஃபஸ்ட் இன்டர்வலில் மட்டும் போடணும். அவ்வளோதான். இப்போ அந்த மைனஸ் தான் நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2 மைனஸ் 1 இன்டகிரேட் பண்ணால் 1x 0 to 1. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2 1 இன்டகிரேட் பண்ணால் x 1 to 3 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணுவோம். 1/2 மைனஸ் 1 0 அப்ளை பண்ணால் 0 தான், ரெண்டுமே எழுத வேண்டாம். இங்கே 3 அப்ளை பண்ணும்போது 9/2 மைனஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கிடுவோம் மைனஸ். இப்போ 1 அப்ளை பண்ணும்போது 1/2 1/2 அப்புறம் 1. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இங்கே 1/2 மைனஸ் 1 மைனஸ் 1/2 ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1/2 ஆயிரும். 9/2 மைனஸ் 3யோட ஆன்சர் பார்த்தோன்னா 9 மைனஸ் 6/2 மைனஸ் 1/2 மைனஸ் 1 மைனஸ் 1/2. ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ் 1/2. மொத்தத்துக்கு ஆன்சர் பார்த்தா இது ஒரு 1/2, ஒரு 3/2, இது ஒரு 1/2. ஸோ டோட்டல் 5/2. 5/2 நம்ம 2.5 அப்படி கூட போடலாம். ஓகே, இது போதும். இதுதான் ஃபஸ்ட்டு 3 மார்க்கோட ஆன்சர். அடுத்து 3 மார்க் பார்ப்போம். எவாலுவேட் கொஸ்டின் நான் டேரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடுறேன் ஆன்சரை. இன்டகிரல் ஓவர் -1 to 1 log of 3 minus x/3 plus x dx. இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி செஞ்சு பார்க்க போகிறேன். இந்த log of 3 minus x/3 plus xை நான் வந்து f of xன்னு எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அந்த கொஸ்டின் பாருங்கள், ஈக்குவல் நம்பர்ஸ் பட் ஆப்போசிட் சைன். இங்கே மைனஸ் அங்கே ப்ளஸ், இப்படி இருந்தால் தான் இதை எடுக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு பார்ப்போம். அப்போ லாகு இந்த மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஆயிரும். இப்படி மாறினோன்னு என்னென்னு பாருங்கள். இப்போ நான் வந்து மேலே வந்து ப்ளஸில் தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. கீழே இருக்குல்ல இந்த நம்பர், இந்த 2 நம்பரையும் ப்ளேஸ் மாற்ற போகிறேன், அவ்வளோதான். 3 மைனஸ் எக்ஸ் மேலே போயிடும், 3 ப்ளஸ் எக்ஸ் கீழே வரும். இப்படி பண்ணுனா பவரில் நெகட்டிவ் நம்பர் வரும், -1. இந்த -1 லாகுக்கு முன்னாடி வந்துடும். அப்போ என்ன ஆன்சர்? மைனஸ் லாக் ஆஃப் 3 மைனஸ் x/3 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இந்த டேர்முக்கு பேர் தான் f of x நான் முதல்ல வச்சுருக்கேன். அப்போ என்ன வந்துருச்சு? மைனஸ் வெளியில் வந்த மாதிரி இருக்கா? இப்படி வந்துச்சுன்னா எஃப்க்கு பேர் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா சம் ரொம்ப ஈஸியான கொஸ்டினை எழுதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு கேட்ட 3 மார்க். இன்னும் ஒரு 2 மாடல் இருக்குது. 3 show that integral over 0 to 1 root x by root of 1 minus x plus root x dx. ஒரு ஆன்சர் 1/2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் நம்ம ஐ தான் எடுக்க போகிறோம் ஜென்ரலாக எப்போவுமே. 0 to 1 root x by root of 1 minus x plus root of x dx. இதை 1ன்னு வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டின்னு என்ன? இந்த 0வையும் 1 ஆட் பண்ணுங்கள், 1 வரும். இந்த எக்ஸ் எழுதாமல் 1 எழுதிக்கிட்டு மைனஸ் எக்ஸ் போடணும். அப்போ எக்ஸ் இருந்தால் 1 மைனஸ் எக்ஸ் போடணும். 1 மைனஸ் எக்ஸ் இருந்தால் வெறும் எக்ஸ் போட்டால் போதும். எக்ஸ் இருந்தால் 1 மைனஸ் எக்ஸ். இப்போ கிடச்சது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 1 × 2 ஆட் பண்ண போகிறேன். அப்போ i + i 2i வந்துடும். ரைட் சைடு பாருங்கள், 0 to 1 0 to 1 dx அதை காப்பி பண்ணிக்கிடுவோம். பையில் ரூட் எக்ஸையும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே தான் பண்ணுறாங்க. அப்போ ரூட் எக்ஸையும் ரூட் 1 மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த 2ஐயும் ஆட் பண்ணுவோம். ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். மொத்தத்துக்கு பார்த்தா இதுவும் கேன்சல். இன்டகிரல் டிஎக்ஸ்னால் வெறும் எக்ஸ் வரும். லிமிட் வந்து 0 to 1 வரும். அப்பர் லிமிட்டில் 1 போட்டிங்கன்னா அப்பர் லிமிட் 1 எக்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1, அடுத்து 0. அப்போ ஆன்சர் 1. இப்போ என்ன வரும்னா 2i = 1. ஸோ i = 1/2. இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். 4th. ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின். இப்போது ப்ரூவ் தட் இன்டகிரல் ஓவர் 0 to 1 x e⁴x dx = 1 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம்? u = xன்னு எடுத்துக்கிடுவோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் dvன்னு எடுத்துக்கிடுவோம். e⁴x dx. dv இன்டகிரேட் பண்ணால் v கிடைக்கும்.
இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இன்டெக்ரல் டிவினா வி, இது ஒரு இ பவர் எக்ஸ். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூ டேஷ். ஆன்சர் 1. வியை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். வி ஒன்று இன்டெகிரேஷன். வி இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரும். அடுத்து யூ டேஷை மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணால் அங்கே 0 வரும். 0 வந்து அது எழுத வேண்டாம். இங்கே நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் இதுதான். அப்போ இன்டெகிரேஷன் ஃபார்மில் என்னென்னா, இப்போ நான் I = கொஸ்டின் எழுதிக்கிறேன். கொஸ்டின் என்ன மீனிங் வருது? இன்டெக்ரல் 0 to 1 u dv. யூனா இருந்தது, டிவினா இருந்தது. u dv தான் எழுதியிருக்கேன். இதோட ஃபார்முலா uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u double dash v2 எக்ஸெட்ரா 0 to 1. ஃபஸ்ட்டு uvனா என்ன? uனா x, vனா e power x மைனஸ் u டேஷ்னா 1, v 1னா அதுவும் e power x, v டபுள் டேஷ் 0 ஆயிடுச்சுன்னா அடுத்து வர எல்லாமே 0 தான். ஸோ இது மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 e power 1 மைனஸ் e power 1 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு 0 போட்டால் 0, இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் e power 0. ஸோ இதை கவனித்து பார்த்தோன்னா e power 1னா e தான், இதுவும் e இதுவும் e, ரெண்டு சேர்ந்தால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது மைனஸ் 0 தான், இந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிரும். e power 0 வந்து 1 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 1. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 1. ஸோ இவ்வளோ தான் 2 மார்க் 3 மார்க் லெவலில் 9th சாப்டரில் கேட்க ட்ரை பண்ணுற கொஷின்ஸ். இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் க்ரியேட் ஆகும். ஸோ மற்ற கொஷினை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.